ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே டேஸ்டியான மசாலா பால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா பால் செய்ய ஆரம்பிக்கலாம். மசாலா பால் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து பொங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் கூட சேர்த்து கொதிக்க வைக்கிறதுக்காக நான் 13 மிளகு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா மிளகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு மிளகு எடுக்கிறதுக்கு பதிலாக மிளகு தூள் கூட பயன்படுத்திக்கிறலாம். பால் கூட தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற மிளகு, பூண்டு இதையும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பனங்கற்கண்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பால் ஓரளவுக்கு வற்றி வரட்டும். நம்ம 1 டம்ளர் பால் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வற்றி 1 டம்ளர் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பால் ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து அது பொங்கி வரும். அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இறக்கிருங்க. மசாலா பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு ஆற்றிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். நல்ல ஒரு வாசனை வருது. மசாலா பால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி பிரச்சனை இருக்கும்போது மசாலா பால் செஞ்சு குடித்தோன்னா சளியை நல்லா குணப்படுத்தும். இப்போ நம்மளுடைய மசாலா பால் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்ல சூடான ஆவி பறக்க கம கமன்னு வாசனையோட மசாலா பால் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். Thank you.